2 தடவை உங்களுக்கு கேன்சர் வந்து என்னம்மா? கர்ப்பப்பை வாயில்ல ஐயா போன வருஷம். சரி. அப்புறம் ஜபம் தான் நான் ஆண்டவரையே ஜெபிச்சுக்கினே போனேன். உடம்பு நல்லா ஆயிடுச்சுங்கய்யா. இப்போ ஸ்கேன் எடுத்ததுலயும் 2 தடவை ஒண்ணுமே இல்லைன்னு வந்துருச்சுங்கய்யா. ஆனா நான் செக்கப்புக்கு போயிட்டு வந்துன்னு இருக்கேன். இப்போ என்னோட அண்ணி கேன்சர் வந்து 1 வருஷமா இருந்துச்சுங்களா? 2 வருஷம் ஆயிடுச்சு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாயிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பர்த்திமேயு என்கிற குருடன் திமேயுவினுடைய குமாரனாய் இருந்தான். இரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளில் சிலர் ஆதாமின் குமாரர்களாகவும் மற்றும் சிலர் கிறிஸ்துவின் பிள்ளைகளாகவும் இருக்கிறார்கள். ஆதாமின் சுபாவம் பாவத்திற்கு நம்மை அடிமையாக்க முயற்சிக்கிறது. கிறிஸ்துவின் சுபாவம் நம்மை பாவங்களிலிருந்து மீட்டு கழுவி சுத்தப்படுத்தி நீதிமான்களாகவும் பரிசுத்தவான்களாகவும் அது நம்மை மாற்றுகிறது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து ஆதாமின் வழியிலே பிறந்ததினால் மனுஷகுமாரனாகவும் பரிசுத்த ஆவியினால் உற்பத்தியானதால் தேவகுமாரனாகவும் அவர் இருக்கிறார். மனிதனுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் சிலுவையிலே சுமந்து தீர்க்கும்படி மனுஷகுமாரனாய் விளங்கினாலும் கூட ஆவியின்படி தேவாதி தேவனாக தேவகுமாரனாக விளங்குகிறார். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அவனுடைய மாம்சமும் கிரியை செய்கிறது, தேவனுடைய ஆவியும் கிரியை செய்கிறது. மாம்ச சிந்தை மரணத்தை நோக்கி நடத்தி செல்லுகிறது, ஆனால் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு மாம்சத்தை ஒடுக்கி ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆவியின்படி நடக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவாக தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்படுவீர்கள். கர்த்தரும் உங்களில் மகிழ்ந்து களிகூர்ந்து கொண்டிருப்பார். பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் விளங்கும் போது வேதம் உங்களுக்கு மனமகிழ்ச்சியாயிருக்கும். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று உற்சாகமாய் குதித்து எழும்புவீர்கள். ஜெபிப்பதும் தேவ பிள்ளைகளோடு ஐக்கியம் கொள்ளுவதும் உங்களுடைய பரவச அனுபவங்களாக இருக்கட்டும். பிரியமானவர்களே, பூமிக்குரிய பரலோக சந்தோஷத்தை அனுபவிப்பீர்கள். ஒருவன் கல்வாரி சிலுவையண்டை வந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளையாகிறான். அவனுடைய உள்ளமாகிய பாத்திரமும் சுத்திகரிக்கப்பட்டிருக்கும். அதன் பின்பு கர்த்தருடைய பிள்ளை என்ற உரிமையோடும் தாகத்தோடும் விசுவாசத்தோடும் அவன் கேட்கும்போது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியும். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று லூக்கா 11:13 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் புத்திரராயிருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். பிரியமானவர்களே, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனம், இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது மாத்திரமல்ல, நாம் எல்லாவற்றிற்கும் மேலாக பரிசுத்த ஆவியை நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டுமா? பரிசுத்த ஆவியின் வல்லமை
உங்களை நிரப்புகிற பொழுது நிச்சயமாகவே பரலோக ராஜ்யம் உங்களுக்குள் செயல்படும். உங்கள் கட்டுகள் அறுக்கப்படும், உங்கள் நுகங்கள் முறிக்கப்படும், உங்கள் சாபங்கள் உங்களை விட்டு விலகி போகும். நிச்சயமாகவே நான் சொல்லுகிறேன், என் தேவனுடைய கரத்தில் நீங்கள் மணிமுடியாயிருப்பீர்கள். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா. கிருபையும் இரக்கமுள்ளவரே, மனதுருக்கம் உள்ளவரே, எங்கள் மேல் அதிக அன்பு வைத்திருக்கிறவரே, மகா பெரியவரே, உன்னதரே, பரிசுத்தரே, இந்த நேரத்திலும் அப்பா அளவில்லாத உம்முடைய கிருபையை நீர் இந்த காலை வேளையிலே பொழியச் செய்வீராக. உம்மிடத்தில் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு என் தேவன் உன்னதத்தில் இருந்து பதில் நீர் கொடுப்பீராக ராஜா. அதிகாலையில் உம்மை தேடுகிற பிள்ளைகளை நீர் சந்திக்கிறீர். அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறவர்கள் தேவனை சந்திக்கிறார்கள். அவரும் அவர்களை சந்திக்க ஆயத்தப்பட்டு இறங்குகிறார். நன்றி அப்பா. இந்த காலை வேளையிலும் கூட, இந்த நாளிலும் கூட என் தேவனுடைய மகிமை ஒவ்வொருவரையும் சந்திக்கணும். ராஜாதி ராஜாவே, எங்கள் யூத ராஜ சிங்கமே, எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே, உன்னதத்தில் இருந்து இறங்கி வந்தவரே, அல்லேலூயா, இங்கிருந்து பரலோகத்துக்கு ஏறி சென்றவரே, நீர் மகா பெரியவர் அப்பா. நீர் மகா உன்னதர் சுவாமி. அல்லேலூயா. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போறது போல என் தேவனாகிய கர்த்தர் நீர் ஒவ்வொருவரையும் அப்படியே சுமந்து செல்லுகிறவராய் நீர் இருக்கிறீரப்பா. நன்றி அப்பா. அல்லேலூயா. அப்பா, நீர் ஒருவரே தேவன், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். அப்பா, பக்தன் சொல்லுவது போல, என்னை ஜெனிப்பித்த கண்மலையை நீ நினையாமல் போனாய், உன்னை பெற்ற தெய்வன் அவரை நீ மறந்தாய் என்று ராஜா உபாகமம் 32 நீர் சொல்லுகிறீர். ஆமா ராஜேசப்பா, எங்களை பெற்றெடுத்த தேவன் என்று அங்கே நீர் சொல்லுகிறீர். எங்களை பெற்றெடுத்தவர். ஆமா ராஜேசப்பா. ஆக நாங்கள் ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம். காரணம், எங்களை பெற்றெடுத்தவர் எங்கள் தகப்பனாய் நீர் இருக்கிறபடியினாலே. எங்களுக்கென்று உலக தகப்பன் இல்லாமல் இருக்கலாம், எங்களுக்கென்று உலக தாய் இல்லாமல் இருக்கலாம், உலகத்தில் உள்ள உற்றார் உறவினர்கள் சகோதரர்கள் எங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்களை பெற்றெடுத்த தேவன் ஒருவர் உண்டு. ஆகவே நாங்கள் பயப்படோம், நாங்கள் அஞ்சிடோம், நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம். எங்கள் தகப்பன் நிச்சயமாகவே அவர் நீதி செய்வார் என்கிற விசுவாசத்தோடு இந்த அதிகாலை வேளையிலும் உன்னதமான என் தகப்பனை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். பரத்திலிருந்து பதில் கொடுக்கும் எங்கள் தேவன். அல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ராஜா, உம்முடைய ராஜ்யம் எங்களுக்குள் வந்து செயல்படுவதாக. ராஜா இயேசுவே, எங்களை நேசிக்கும்படி, எங்களை அதிகமாக அப்பா உம்முடைய அகாப்பே அன்பினால் எங்கள் மேல் நீர் வைத்த அந்த தயவுள்ள கிருபைக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அன்புள்ள கிருபை அது. எசப்பா, உங்க தயவு இப்பொழுதே ஒவ்வொரு மேலும் உண்டாகணும். இந்த அதிகாலை வேளையில் உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு முகங்களும் பிரகாசிக்கட்டும் அப்பா. தேவ மகிமையின் பிரசன்னம் ஒவ்வொரு முகங்களிலும் இந்த நாளை காலை வேளையிலே அது வீசட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய அளவில்லாத ஆற்றலும் வல்லமையும் இந்த அதிகாலை வேளையில் வெளிப்படணும் அப்பா. சத்துருக்களை சிதறடிக்கத்தக்கதாக வல்லமையுள்ள தேவ ஆவியானவர் நீர் இறங்கி கிரியை செய்வீராக சுவாமி. உடைந்த உள்ளங்களை தேற்றுவீராக. ஆறுதலற்ற பிள்ளைகளுக்கு என் ஆவியானவர் நீர் ஆறுதலாய் பேசுவீராக ராஜா. வார்த்தையை கொடுத்து எங்களை பலப்படுத்துகிறவர், வார்த்தையை போஷிக்க செய்து எங்களுக்கு ஊக்கம் கொடுக்கிற எங்கள் நல்ல தகப்பனை, இந்த நேரத்திலும் ஒரு தெய்வீக மகிமை ஒவ்வொரு கூடாரங்களின் மேலும் இறங்கட்டும், ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கட்டும். அல்லேலூயா. அப்பா, வீடுகளிலே தங்கி இருக்கிற வாசம் செய்கிற ஒவ்வொரு மேலும் என் தேவனுடைய மகிமை இந்த அதிகாலை வேளையில இறங்கட்டும் அப்பா. கட்டுகள் அறுக்கப்பட்டு போகணும், நுகங்கள் முறிக்கப்பட்டு போகணும், சத்துருக்கள் விலகி ஓடணும் அப்பா. பிசாசின் தொந்தரவுகள் தொல்லைகள் இனி உம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாது. எப்படிப்பட்ட வியாதியின்
கொடூரமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் என் தேவன் நீர் உம்முடைய தழும்புள்ள கரத்தினாலே தொட்டு சுகப்படுத்துவீராக ராஜா. குணமாக்கும் தெய்வம், எங்கள் காயங்களை கட்டுகிறவர் அப்பா. நீங்க இருதயத்தின் காயங்களை கட்டுவீராக, மன காயங்களை நீர் கட்டுவீராக, மாம்சத்தில் இருக்கிற காயங்களை என் ஆண்டவர் நீர் கட்டுவீராக ராஜா. அல்லேலூயா. எங்களை சுகமாக்கும் எங்கள் பரிகாரியாகிய கர்த்தர் உமக்கு அல்லேலூயா மகிமை உண்டாவதாக, உண்டாவதாக சுவாமி. அல்லேலூயா. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. காரணம், நான் மோசையோடு இருந்தது போலே உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆகவே நீ பலன் கொண்டு திடமனதாயிரு என்று சொன்ன எங்கள் உன்னத தகப்பனப்பா. ஹல்லேலூயா. எங்களை பலப்படுத்தும் தெய்வமே, இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்கள் தேவாதி தேவன் நீர் மகா பெரியவர். 24 மூப்பர்கள் மத்தியில் அமர்ந்திருக்கிறவர் அப்பா. நீ ஓயாமல் தேவ தூதர்களால் பரிசுத்தர் 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 என்று போற்றப்படக்கூடியவர். கேருபின் சேராபின்கள் மேல் ஏறி வருகிற எங்கள் உன்னத தகப்பனே அப்பா பிதாவே, மகா பெரியவரே, அண்ட சராசத்தையும் படைத்து உண்டாக்கி உருவாக்கினவரை, உம்மை அல்லாமல் வேறொரு தேவன் எங்களுக்கு இல்லை. நீர் ஒருவரே தேவன், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், நீர் ஒருவரே பரிசுத்தர் அப்பா. நீர் ஒருவரே பரிசுத்தர், நீரே மகத்துவம் உள்ளவர். உம்முடைய நாமமே எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும் ஒரே நாமம் என் யேசுவாவின் நாமமே, என் இயேசு கிறிஸ்து என்கிற அப்பா உன்னதமான உம்முடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இந்த பூமியில் கொடுக்கப்படவில்லை. வேறொரு நாமம் இந்த பூமியில் இல்லவே இல்லை. என் தேவனாகிய கர்த்தர் நீரே பெரியவர். உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக ராஜா. எங்கள் யூத ராஜ சிங்கம், எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரை, 10,000களில் சிறந்தவர் நீரப்பா. அல்லேலூயா. உன்னதமானவரே அப்பா பிதாவே, புஸ்தக சுருளை திறக்கவும் பூட்டவும் அதிகாரம் கொண்டவர், சகலவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர். இந்த காலை வேளையிலும் அப்பா இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படணும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செழிப்பும் உயர்வும் மேன்மையும் கட்டளையிடப்படணும். ஆமா ராஜா எஸ்அப்பா, இழந்து போன எல்லாவற்றையும் என் ஆண்டவர் நீர் மீட்டு தரணும் அப்பா. அவைகளை இரட்டத்தனையாக நீர் மீட்டு தரணும் சுவாமி. ஹல்லேலூயா. கடன் பாரங்களில் சிக்கி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலையை நீர் கட்ட விழ்க்கணும் அப்பா. இந்த ஜெபத்தில் இணைந்து நித்தமும் உடைய வார்த்தைகளை கேட்டு அப்பா உம்முடைய பிரசன்னத்தில் அமர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்கிறீரப்பா. மரித்த சரீரத்துக்குள் நீர் ஜீவனை வைக்கிறீரப்பா. பிசாசின் போராட்டத்தில் சிக்கி இருக்கிறவர்களுக்கு நீர் விடுதலை கொடுக்கிறீர். பில்லி சூனியம் ஏவல் பிசாசுகள் அல்லேலூயா எஸ்அப்பா இந்த ஜெபத்தை கேட்கிற பொழுது அவைகள் நடுங்குகின்றன. காரணம் உடைய மகிமை, என் இயேசுவின் மகிமை. அமராஜா எஸ்அப்பா, இது எங்களால் உண்டானது அல்ல, இது என் தேவனுடைய ஈவு. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா இந்த காலை வேளையிலும் என் தேவ மகிமை நிரப்பட்டும் நிரப்பட்டும் அப்பா. பரிசுத்தமுள்ள தெய்வமே, உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ராஜாதி ராஜாவே, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் எங்களுக்காக கல்வாரி சிலுவை பரியந்தம் தம்மை தாமே நீர் தாழ்த்தினீர். உமக்கு கோடா கோடி நன்றி அப்பா. அல்லேலூயா இயேசுவே, மகா பெரியவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வேதம் சொல்லுகிறபடி மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமும் அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இப்பொழுதே அப்பா உம்முடைய தழும்புகளால் பிள்ளைகளுக்கு குணம் உண்டாகட்டும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற இந்த நேரத்திலே தானே
என் இயேசு கிறிஸ்துவின் தழும்புள்ள கரங்கள் தொட்டு சுகமாக்கட்டும். ஹல்லேலூயா. கேன்சர் கட்டிகள் மறைந்து போவதாக. ஹல்லேலூயா. இரத்தத்தில் வந்திருக்கிற கேன்சர் மறைந்து போகட்டும். என்ன டைப்பாக கேன்சராக இருந்தாலும் சரி, கட்டிகளாக இருந்தாலும் சரி, இப்பொழுது இந்த காலை வேளையில நான் பேசுகிறேன். ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு நான் பேசுகிறேன். அப்பாலேவோ சாத்தானே, அப்பாலேவோ சாத்தானே, வியாதியை கொடுக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும். சபிக்கப்பட்ட பிசாசுகள் முற்றிலுமாக வெளியேறட்டும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரே, உங்க ஆற்றல் இந்த அதிகாலை வேளையில வெளிப்படட்டும். உன்னதத்திலிருந்து ஒரு பலன் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும். அப்பா, எந்த கட்டுகளும் அறுபட்டு போகட்டும். எப்படிப்பட்ட பில்லி சூனியங்களும் செயலற்று போகட்டும். மந்திரவாதங்கள் முழுவதுமாக அழிக்கப்பட்டு போகட்டும். இயேசுவின் நாமம் அந்த இடத்தில் மகிமைப்படுவதாக, மகிமைப்படுவதாக. பிள்ளைகளை பயமுறுத்துகிற ஆவிகள் முழுவதுமாக விலகி போகட்டும். இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். பிசாசினால் வந்த வியாதிகள், பிசாசினால் வந்த பலவீனங்கள் இந்த அதிகாலை வேளையிலே முழுவதுமாக சரீரத்தை விட்டு விலகட்டும். வார்த்தையை கேட்கிற பொழுது சரீரத்தில் ஒளிந்திருக்கிற பிசாசுகள் வெளியேறட்டும். பிள்ளைகளுடைய இருதயத்தில் பதுங்கி இருக்கிற பிசாசுகள் வெளியேறட்டும். கழுத்து பகுதியில் கழுத்துல சுற்றி இருக்கிற அசுத்தாவிகள் வெளியேறட்டும். இடுப்பு பகுதியில் இருக்கிற பிசாசுகள் வெளியேறட்டும். கால்களை கட்டிக்கொண்டு கால்களை பிடித்துக் கொண்டிருக்கிற சத்துருக்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் வெளியேறக்கட்டும். என் தேவ மகிமை இப்பொழுது இறங்கட்டும். அப்பா, பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பிள்ளைகளை நீர் பரிசுத்தப்படுத்தி நீதிமானாய் தேவனுக்கு முன்பதாக நிறுத்தி இயேசுவின் இரத்தத்தால் கழுவி உம்முடைய பிள்ளைகளை நீர் மகிமைப்படுத்துவீராக. தைரியமாக அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தை நீர் வாங்கி கொடுத்திருக்கிறீர். நன்றி அப்பா, உமக்கு நன்றி சுவாமி. ஹல்லேலூயா. எஸ்அப்பா, நீங்க சொன்னீங்க, நீ பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நான் அதை நீ இலச்சை அடைவதில்லை. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை நான் சேர்த்துக் கொள்ளேன். ஹல்லேலூயா. நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று என் மீட்பராகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும், நிலை பெயராமலும் இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா. இதோ உனக்கு விரோதமாக கூட்டம் கூடினால் அது நிச்சயமாகவே அது என்னால் அல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உனக்கு விரோதமாக யாரெல்லாம் கூடுவார்களோ அவர்கள் உன் பட்சத்திலே வந்து நிற்பார்கள். என் தேவன் முழுவதுமாக அவர்களை மாற்றுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவரே, அளவில்லாத உம்முடைய தயவுக்காக நன்றி. ஹல்லேலூயா. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக மாற்றுவாராம். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். உன்னதமானவரே, இந்த காலை வேளை அற்புத வேளையாக மாறட்டும், அபிஷேக வேளையாக மாறட்டும். அமராஜா, நிறைவானது வருகிற பொழுது குறைவானது எல்லாம் ஓடி போகும். என் தேவன் அப்பா, உம்முடைய பிள்ளைகளின் சஞ்சலங்களை என் ஆண்டவர் நீக்கி தரணும் அப்பா. சஞ்சலத்தையும் தவிப்பையும் நீர் நீக்கி போடுவீராக. நித்திய மகிழ்ச்சி உம்முடைய பிள்ளைகளின் சிரசின் மேல் தங்கட்டும். கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் அப்பா அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கட்டும். என்னென்ன வேண்டுதலோடு இந்த அதிகாலை வேளையில் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ என் தேவாதி தேவன் அத்தனை காரியங்களையும் ஆண்டவர் நீ நிறைவேற்றி கொடுப்பீராக. ராஜா, நீங்க சொன்னீங்களே, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன் என்று நீ சொன்னீரே. ஆமா ராஜேசப்பா, இதை கேட்கிற பிள்ளைகளுடைய சிறையிருப்பை என் ஆண்டவர் நீர் மாற்றி போடுவீராக. தத்தளிப்பின் பாத்திரத்தை கையிலிருந்து விலக்குவீராக. ராஜா இயேசுவே, இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். வெளி தேசத்திலிருந்து வெளிநாடுகளில் இருந்து அப்பா இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அநேக சகோதரிகள் வீடுகளில் வேலைக்காக நாங்கள் நிற்கிறோம், அநேக கொடுமைகளை நாங்கள் அனுபவிக்கிறோம், எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். இயேசப்பா, இந்த காலை வேளையிலும் அப்பா
வெளி தேசங்களிலே தன் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் விட்டு தன் குடும்பத்திற்காக அப்பா உழைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். என் தேவன் அவர்களை சுகபத்திரமாய் நீர் பாதுகாக்கணும். அமராஜா இயேசப்பா, முற்றிலுமாக நீர் சூழ்ந்து கொள்ளணும் சுவாமி. மனுஷருடைய பாதுகாப்பு அல்ல, உம்முடைய பாதுகாப்பு. அமராஜா இயேசுவே, உம்முடைய பிள்ளைகளை அற்புத வழியில நீர் நடத்தணும். ஆச்சரியமான சாட்சிகளை சொல்ல வைப்பீராக ராஜா. ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. கிருபையுள்ள தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்து. அப்பா பிதாவே, தெய்வ மகிமை இந்த காலை வேளையிலும் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்பினதற்காக நன்றி. நீ சொன்ன வார்த்தையின்படி வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன் என்று சொன்ன எங்கள் தேவன் இயேசுவே, இந்த காலை வேளையிலும் அப்பா பிள்ளைகளின் சுமைகளை உம்முடைய பாதத்திலே இறக்கி வைக்கிற இந்த நேரத்தில் என் ஆண்டவராக இயேசு கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அளவில்லாத உம்முடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிறைவான ஆசீர்வாதத்தையும் கொடுத்து அப்பா உம்முடைய பிள்ளைகளை சகல வியாதியிலிருந்தும் பிசாசின் போராட்டத்திலிருந்து விடுதலையாக்கி ஐஸ்வர்யம் உள்ள பிள்ளைகளாக நீர் மாற்றி உயர்த்தி வைத்து கண்மலையின் மேல் நிறுத்தி ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசுவே, உம்முடைய இரத்தத்தில் வல்லமை உள்ளது. இயேசுவே, உம்முடைய இரத்தத்தில் மகிமை